பீகார் முறைகேடு இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் அதை மறைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? திட்டமிட்ட ஒரு சதி செயல்ங்க. அரசியல் இருக்கக்கூடிய பிஜேபி மாதிரி மோசடி சக்திகள் தான் அதிமுகவும் மற்றவர்களும் அப்படின்றது. பிஜேபி ஜெயித்து விட்டது எங்க? பீகாரில். வென்? இப்ப அசம்பிளி எலெக்ஷன்ல. ஹவு? ஒய்? பதில் சொல்லு. இப்ப கூட நான் சொல்ல வரேன், அந்த விவி படம் எடுத்து எட்டோம்னாலே கதை கத்தலாங்க. பீகார் வெற்றியை நீங்க ஒரு திருட்டு வெற்றியா தான் பாக்குறீங்களா சார்? டோட்டலா ஒரு திருடன் இன்னொரு திருடனோட கைகோத்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொடுத்த ஒரு வெற்றி தான், பாஜக கொடுத்த வெற்றி தான். அடுத்த முறை ஏற்படக்கூடிய அந்த அரசியல் எழுச்சி நிச்சயமா பாஜக RSS கொடியில இருந்து கோத்திர வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி மக்கள் வெளில போட்டு கழுவி தள்ளுவாங்க இந்தியாவில். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், பீகார் முறைகேடு இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் அதை மறைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அது ஒரு திட்டமிட்ட ஒரு சதி செயலுங்க. இப்ப பீகார்ல என்ன நடந்தது அப்படின்றத வந்துட்டு ரொம்ப ஆதாரபூர்வமா பக்காவா விளக்கி நீதிமன்றத்திலே சொல்லியாச்சு. நீதிமன்றத்தில் இப்போ இந்து போன்ற பத்திரிகையெல்லாம் நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் அது எட்டலைன்னா என்ன அர்த்தம்? அது அப்போ இவங்கெல்லாம் அந்தாண்ட இருக்கிறாங்க, அவ்வளோதான். அரசியலில் இருக்கக்கூடிய பிஜேபி மாதிரி மோசடி சக்திகள் தான் அதிமுகவும் மற்றவர்களும் அப்படின்றது. நீங்கள் நினச்சி பாருங்கள், 69 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க. ரெண்டு எல்லாம் முடிஞ்சோடனே 69 லட்சம் வாக்காளர். அதுக்கப்புறம் 21 லட்சம் பேர் ஆதாரம் வச்சு சேர்த்துருக்குறாங்க. அப்போ நீதிமன்ற தலையீடு இல்லாமல் இந்த 21 லட்சம் பேரும் இல்லாத போயிருப்பாங்கல்ல. கடைசியாக 47 லட்சம் பேருக்கு வாக்கு போயிடுச்சு. இருந்த வாக்காளருக்கு 47 லட்சம் வாக்காளர்களை பட்டியலேருந்து நீக்கிட்டாங்க. இது மோசடியா இல்லையா? அவன் யாருக்கு ஓட்டு போடுறான் என்னன்றதுலாம் வேற. என்ன அடிப்படையில் நீ நீக்கின? இதோ இருக்குது இந்த ஃபார்ம். இந்த ஃபார்மில் நீ என்ன கேட்குற என்கிட்ட இருந்துட்டு? பிறந்த தேதி, ஆதார் எண், கைபேசி எண், தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர், தந்தை அல்லது பாதுகாவலர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், தாயாரின் பெயர், தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அது போடுங்க. அடுத்தபடி துணைவரின் பெயர், கொண்டாட்டியாக இருந்ததுன்னா புருஷனுடைய பெயர், துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அது. எவ்வளோதானே, முடிஞ்சு போச்சா? அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? அப்போ நீ யாருக்கு ஓட்டு போட்ட? அப்போ உன் உறவு யார்? இதெல்லாம் எதுக்கு கேட்குற? அப்போ உன்னுடைய நோக்கமே வந்துட்டு சேர்க்கறது இல்லை, நீக்கிறது. இதை பல முறை நம்ம சொல்லிட்டோம், உச்சநீதிமன்றமே கேட்டுச்சு. மாஸ் அடிஷன் அக்செப்டட், மாஸ் ரிஜெக்ஷன் கேனாட் பி அக்செப்டட் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் கடைசியில் அது எப்படியோ பதில் சொல்லி வச்சுங்க, அது வேற கதை. இவ்வளவு வந்துட்டு உடனே இந்த பத்திரிகைகள்லாம் அதை பற்றி ஒன்றுமே பேசாத. அவங்க ஒருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அப்படியே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஜேர்னலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, செய்தி எப்படி சொல்லணும் அப்படின்னா, வாட், when, where, how, why. சரிதானா? பிஜேபி ஜெயித்து விட்டது எங்கே? பீகாரில். வென்? இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ல. ஹவு? ஒய்? பதில் சொல்லு. எதற்காக பிஜேபி ஜேடியு அலையன்ஸுக்கு ஓட்டு போட்டாங்க சொல்லுங்க. 10,000 ரூபா கொடுத்தாங்க, 40 லட்சம் பேர் நீக்கிறாங்க. அதில் அது இவிஎம் பயன்படுத்தியிருக்கிறாங்க, ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தியிருப்பாங்க, ரைட்டா? அப்போ இந்த வெற்றின்றது வெற்றியா? உலக வங்கியிலேருந்து வாங்கின வளர்ச்சிக்கான கடனை தூக்கி 10,000 1.25 கோடி பேருடைய கணக்கில் போட்டிருக்கான். தேர்தல் ஆணையம் கண்டுக்கிச்சா? இல்லை. ஆனால் இதை வச்சுக்கிட்டு ஜெயிச்சுட்டு அவன் சொல்கிறான், இது வந்துட்டு மக்கள் கொடுத்த மேண்டேட்ன்றான். நாங்கள் இதயத்தை வென்று விட்டோன்றாரு மோடி. எப்படி இதயத்தை வென்ற நீ? வளர்ச்சிக்கான வெற்றி. வளர்ச்சிக்கான வெற்றி எல்லாம் சொல்கிறாரு. எதுக்கு வளர்ச்சி? என்ன வளர்ச்சியை நீ காட்டியிருக்கிற? நீயும் இந்த நிதிஷ்குமாரை சேர்ந்து கடந்த 10-11 ஆண்டுகளில் இந்திய ஒன்றிய அரசில் நீங்கள் இருக்கீங்க. என்ன வளர்ச்சியை காட்டி சொல்லு. பீகாரில் வளர்ச்சியை காட்டி 10% தூரம் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு டேக்ஸு பங்கு தரீங்க, 10% வரைக்கும். தமிழ்நாட்டுக்கு 4% தான். அப்போது அவ்வளோத்தையும் கொடுத்து அந்த மாநிலத்தில்தான் 3 கோடி பேர் வெளியில் வேலை செய்கிறான். அப்போ அங்கே என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம்.
இதையும் வந்துட்டு பத்திரிகைகள் ஊடகங்கள் இவங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் அவங்களுடைய கையாளு அது தெரியுதா இல்லையா? இப்போ இந்த பெரும்பாலும் சொல்லாம இல்லை எல்லா ஊடகங்களும் சொல்லாமல் தெரியல, ஆனால் ஊடகங்கள் பொதுவாக பேசின விஷயம் என்ன அப்படின்னா, நிதிஷ்குமாருடைய வாக்கு சதவீதம், அவருக்கு எப்படி இந்த வாக்கு வந்தது, மோடி அவர்களுக்கு எப்படி இந்த வாக்கு வந்தது அப்படிங்கிறத பேசுகிறாங்களே தவிர இந்த எஸ்ஐஆரை பற்றி எந்த ஊடகங்களும் பேசல சார். அது குறிப்பாக எல்லா ஊடகங்களையுமே பார்த்தாலே நம்ம சொல்லலாம், பெரும்பாலும் கூட நம்ம அடக்க முடியும். ஆமாம் ஆமாம், எல்லாமே அப்படிதான், எல்லாமே அப்படிதான். அதாவது அதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். விபி சிங் சொன்ன மாதிரி இந்த ஊடகங்கள்லாம் யார் கையில் இருக்குது? பொதுவாக இந்த பிராமின்ஸு, அப்பர் காஸ்ட் கம்யூனிட்டிஸு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எதுலேயுமே பாதிக்கப்படாத ஒரு உன்னதமான நிலையில் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் அவங்ககிட்ட தான் ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், பத்திரிகை துறை, செய்தியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இதான் விஷயம். இந்த 10,000 ரூபாய் விஷயத்தை கூட ரொம்ப சரிதான். அது அது வந்து தேர்தலுக்காக நடக்கவே இல்லை, அது ஒரு மக்கள் வளர்ச்சிங்கிறத அவங்களே போர்ட்ரேட் பண்ணுறாங்க சார். 10,000 ரூபாய்க்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்காக சொல்லி கொடுக்குறாங்க. என்ன தொழில் தொடங்க முடியுன்ற கேள்வியை நான் கேட்குறேன். என்ன தொழில் தொடங்க முடியும்? அப்போ 10,000த்துக்கு தொழில் தொடங்க முடியல, நாடு முழுவதும் கொடுக்கலாமே. தொழில் தொடங்குறதுக்கு தானே அது. அது ஏன் உலகம் இங்கே அந்த கடனை தூக்கி கொடுத்த? இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பதவி பித்தர்கள், எதையுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. முன்னாடி ஈவிஎம் பற்றி நம்ம சொல்லும் போது ரொம்ப கேலி கிண்டெல்லாம் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தோம்னா அதை நம்ம நிரூபிச்சிட்ட உடனே சரியாக போச்சு. இப்போ என்ன பண்ணுறானுங்க, தைரியமாக எதனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். ஏன்னா நீதிமன்றம் தான் போவீங்க, நீதிமன்றம் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் அட்வர்ஸாக எதுவும் சொல்லாது, ஜாலியாக இருக்காங்க, அவ்வளோதான். அங்கே பீகாரில் மக்கள் கொந்தளிப்பெல்லாம் எதுவும் கிடையாது, மக்கள் வந்து எதுவும் போராட்டம்லாம் எதுவும் பண்ணல. இந்த எல்லாம் இதயத்தில் கொந்தளிப்பாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாம் வெளில வரும். வெளில வரும்போது தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இது எவ்வளோ பெரிய கொந்தளிப்பு என்ன அப்படின்றது. அடுத்த முறை ஏற்படக்கூடிய அந்த அரசியல் எழுச்சி நிச்சயமாக பாஜக, ஆர்எஸ்எஸ் கொடியில் இருந்துட்டு கோத்திர வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி மக்கள் வெளில போட்டு கழுவி தள்ளுவாங்க. இந்தியாவில் நடக்குதாலே பாருங்க. இந்த எக்ஸிட் போல் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம், எல்லாமே 140, 160, ஆனால் ரிசல்ட்டு 202. இது எப்படி சார்? இது எல்லாமே ஒரு ட்ராமாவா? நான் கேட்குறேன், என்ன அடிப்படையில் அவங்க ஓட்டு போட்டாங்கன்ற கேள்வி கேட்டியா யாரையாவது? நான் சொல்கிறேன் பிஜேபி ஓட்டு போட்டேன். ஏன் பிஜேபி ஓட்டு போட்டேன்? இந்த கேள்வி இல்லாமல் எப்படி நீ ஒரு முடிவுக்கு வந்த? அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு வினையும் வினைன்றது வினை பயன். அப்போ அந்த வினையாடல் எப்படி நடந்துச்சு, அதில் பற்ற பலன் என்ன, அது இல்லாமல் எப்படி அவன் வந்துட்டு ஓட்டு போடுவான்? எதுவுமே இல்லாத ஒரு ஏழை வந்துட்டு மோடிக்கோ நிதிஷ்குமாருக்கோ ஏன் போடணும்? ஏன் போடுவான்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேற ஒன்றுமே இல்லை. அதாவது இவங்கெல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க, கருத்துருவாக்கம் அப்படின்ற பண்ணுறாங்க. எக்ஸிட் போல் போனால் கருத்துருவாக்கம் ரெடியாரு. அதே நேரத்தில் அந்த அதிகாரிகளை மிரட்டுறதுக்கு நாங்கள் தான் மீண்டு வருவோம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. இந்த பீகார் வெற்றியை நீங்கள் ஒரு திருட்டு வெற்றியாக தான் பார்க்குறீங்களா சார்? டோட்டலாக ஒரு திருடன் இன்னொரு திருடனோட கைகோத்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொடுத்த ஒரு வெற்றி தான், பாஜக கொடுத்த வெற்றி தான் இது. இந்த வாக்கு சதவீதங்கள் அது வந்து பெரிய அளவில் வேறுபடல. இந்த பாஜக நிதிஷ்குமாரை விட இவர் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக எடுத்திருக்கிறாரு, ஜேடியு தேஜஸ்வி யாதவ் அதிகமாக எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற. அதாவது இவங்க மொத்தம் 46%, அவங்க 37%, 2 பேருக்கு நடுவில் 9% தான். டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வந்துட்டு 2,36,00,000 ஓட்டு. இவங்களுடைய அலையன்ஸ் வந்துட்டு காங்கிரஸ் ஆர்ஜேடி அலையன்ஸ் வந்துட்டு 1,81,00,000 ஓட்டு. டிஃபரன்ஸ் 56 லட்சம் தான். ஆனால் 1.25 கோடி பேருக்கு இவங்க பணம் கொடுத்துருக்குறாங்க, 47 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்க ஜெயிச்சது இவ்வளோதான். அப்போ இதில் புரியுதா? நல்லா சரியாக பண்ணிவிட்டு ஒன்றும் வேணாம். இப்போ கூட நான் சொல்ல வரேன், அந்த விவிபேட் எடுத்து எண்ணம்னாலே கதகத்தலாயிடும். செய்ய மாட்டாங்க. நீதிமன்றம் அவங்களோட நிற்குதுன்ற போது என்ன தான் செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் இதை கொண்டு வந்துடுவாங்களா சார்? அது திமுகனுடைய கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய பலத்தை பொறுத்து நாங்களாம் அதில் இறங்கி வேலை செய்கிறோம் எப்படின்றத பார்த்துருவோம். அது அவ்வளோ சாதாரணம் கிடையாது தமிழ்நாட்டில் பண்ணுறது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம எல்லாத்து கையிலுமே எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்குது, ஒரு பதட்டம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. பீகாரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இது எப்படி இது வந்துடும்ங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்குல்ல சார்? ஒன்றை மட்டும் சொல்ல வரேன், நல்லதோ கெட்டதோ எதிர்கொள்ள வேண்டியது தான். நம்ம செய்ய வேண்டியது அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும், சரியாக ஃபில்லப் பண்ணணும். அந்த பிஎல்ஓ கிட்ட கேட்டு ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க, வந்துடும். அதுக்கப்புறம் டிராஃப்ட் வரும், அதுக்கப்புறம் மெயின் ரோல் வரப்போகுது. பார்த்துருங்க உங்களோட பேர் இருக்கான்ட்டு. அது எந்த இடத்துல இருக்குது, நம்பரில் பாகத்தில் எந்த நம்பர், எந்த தெருவில் எந்த வருது,
அவ்வளோதான், நீங்கள் ஓட்டு போடலாம். இந்த மாதிரி உஷாராக நம்ம சில நடவடிக்கைகளை பொதுமக்களாகிய நாம் சரியாக செஞ்சோம்னாலே போதும். இவங்களால எஸ்ஐஆரில் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விஜய் எஸ்ஐஆருக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் பார்த்தீங்களா சார்? அந்த வீடியோவில் சொல்கிறாரு, இங்கே வந்து தாவேக்காவோட வாக்கெல்லாம் எஸ்ஐஆரை வச்சு தூக்குறாங்க இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படி வாய்ப்பு இருக்கா? அதான் அவர் வந்துட்டு அவரை முறையாத பேசுகிறாரு. அவர் என்ன பண்ணுறது? இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். என்ன பத்திரிகைகளை வந்துச்சு, உச்சநீதிமன்றத்தில் என்ன விவாதம் நடந்துச்சு, இப்போ என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஆழ்ந்து போய் பேசக்கூடிய ஒரு தலைவராக இருந்தால் நம்ம அவரை விமர்சிக்கலாம். எதுவுமே தெரியாத தலைவர் நம்ம என்ன சொல்கிறது? அப்போ இந்த விஜயை மிரட்டி கொண்டு வந்துருவாங்க பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லை, வாய்ப்பு இருக்குது ஐயா. ஏன்னா அவங்க தான் காப்பாற்றுறாங்க. இல்லாட்டி ஒரு ஈஸியாக இவர் தான் ஏன் ஒன்றுன்னு சொல்லி போட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிடலாம். 60 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். புரியுதுங்களா? அதனால் விஜய் என்ன பண்ணுவார்? நம்ம எஸ்கே போகணுன்னா பிஜேபியோட தான் போகணும். அதுக்கு தான் சொல்லிட்டேன் நான் ஒரு காரணம். திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும். அதற்கு இப்பொழுது நாம் நமது கொள்கையை ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டு கூட்டணியை சேர்ந்து பலப்படுத்தி பலம் வாய்ந்த சக்தியாக திமுகவை வீழ்த்துவோம், வங்கக்கடலில் வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எழுதி தருவாங்க இருக்கிறவங்க. அது பேசிட்டு போயிடுவார். பேசிட்டு கூட்டணி போயிடுவார். இது எப்படி சார் அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா? இது திமுகவுக்கு வந்து பெரிய ஆபத்து. மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகணுங்க. எதுவாக இருந்தாலும் இவங்களுடைய நினப்பெல்லாம் என்னது? என் ரசிகனும் தமிழ்நாட்டு மக்களும் நான் சொன்னதெல்லாம் நம்புவோம் அப்படின்றதுனால தானே இவங்களுக்கு தைரியமாக போகிறாங்க. ஒரு முறை விழுந்து மூக்கை உடச்சிக்கிட்டாங்கன்னா இவனுக்கு கமல்ஹாசன் மாதிரி சரியாயிடுவாங்க. இன்னும் மூக்கு உடையில இல்லை, பத்திரமா தானே இருக்குது விஜய்க்கு. உடஞ்சிட்டோட சரியாயிடும். இப்போ அந்த வலுவான கூட்டணி அப்படிங்கிற போக்கில் என்டிஏ கூட்டணி வந்துருமா சார்? இது பீகார் வெற்றி அவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்துருக்கா? என்டிஏவை பொறுத்த வரைக்குங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? எதுவும் கிடையாது. பிஜேபி பொறுத்தவரைக்கும் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க பண்ணக்கூடியது ஒன்று ஃப்ராடுலன்ஸ் தான். அது திமுகவையும் தாண்டி எப்படி அந்த ஃப்ராடுலன்ஸ் அவங்க பண்ணுறாங்க, மோசடி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுடைய வெற்றி அமையும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே அதிமுக எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கெல்லாம் தொடுறாங்க. இப்போ இவங்க எப்படியாவது அமித்ஷா நம்மளை ஜெயிக்க வச்சிருவாருங்கிற நம்பிக்கையில் தான் எடப்பாடி. அதே தான் அதனால் ஒத்துழைக்கிறாங்க. அமித்ஷா நம்மளை ஜெயிக்க வைக்கணும், அதுக்காக அவங்க ஒத்துழைக்கிறாங்க. ஆனால் அமித்ஷா இவங்களை ஜெயிக்க வைக்கிறதா எதுவும் பண்ண போகிறதில்ல. அது வந்து இந்த தேர்தல் முடிஞ்சிடணுன்னு பாருங்கள், அவங்களுக்குள்ள பெரிய ரப்சர் நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த் இருக்க அல்லாது போயிடுது அதிமுக. அப்போ தான் தெரியும். இந்த திமுக களத்தில் நின்று போராடுது இந்த எஸ்ஐஆரில். இது எப்படி பார்க்குறீங்க சார்? இவங்க அணுகுமுறைகள் எல்லாம் சரியாக தான் போய். ஒரு கட்சியாக இருக்கிறது, ஒரு கட்சி அப்படி தான் செய்யணும். அது செய்யாத இருந்தால் அது என்ன கட்சி? திமுக அந்த வரலாறு உண்டு. அதனால் அவங்க செய்கிறாங்க. செய்யட்டும், பார்ப்போம். நிச்சயமாக அவங்களால வந்துட்டு பிஜேபியை கவுண்டர் பண்ண முடியும். பார்ப்போம். கொஞ்சம் அசட்டையாக இருந்தால் போயிருமா திமுக? காலி. ஆனால் ஸ்டாலின் இதெல்லாம் விட மாட்டார். இப்போ இந்த திமுக ஏஜென்சி தான் இந்த பிஎல்ஓ கூட இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த பாஜக அதிமுக ஓட்டெல்லாம் தூக்குறாங்க அப்படின்னு இவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா நம்ம பிஎல்ஓ இருக்கிறாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸு, பூத் லெவல் ஏஜென்ட்ஸும் உங்கள் கட்சியிலையும் தானே இருக்கான். உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தானே, காங்கிரஸ் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தானே, பிஜேபி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தானே. நீங்கள் அதே மாதிரி அவங்களோட இருங்களேன், இருந்து பாருங்களேன். ஏன் நீங்கள் உங்கள் நாட்கள் வரமாட்டேங்கிறாங்க? ஏன்னா உங்கள் விஜயனுடைய நடவடிக்கை அவங்களெல்லாம் துரத்தி விடுது. அதிமுக பொறுத்த வரைக்கும் தான் தலைமை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அவ்வளோதான். உள்ளபடியே நீங்கள் அக்கறை உள்ளவராதானே விஜயோட வந்து போய் நின்று பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. அப்புறம் நீங்கள் வெளில வந்து பேசுங்க, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சும்மாவே உட்காந்த இடத்துல ஏதாவது பேசாதீங்க சார். இந்த வாக்கு எஸ்ஐஆர் நீக்குதல் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், நம்ம ஒரு விஷயத்தை பேசுறதுலே விட்டுறோம். அப்படிங்கிறது எது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பீகாரிகள் 60 லட்சம் பேர், இவங்களை சேர்க்கறத பற்றி நம்ம எதுவுமே பெருசாக பேசிக்கலையே சார். இதை பற்றி நம்ம தொடர்ந்து ஆரம்பத்தில் பேசுகிறோம். இந்த ஃபார்மில் வந்துட்டு 13வது இடத்துல இருக்கு பாருங்க. 1/7/2025 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி. நான் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அந்த பிரதியை ஒன்றத்தை காட்டானா இங்கே ஓட்டு போடலாம். ஏன் இதை செய்கிறான் தேர்தலானே? அவன் சொன்னான்டா நான் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு போட போகிறேன்ட்டு. இல்லை, அப்புறம் என்ன அதை செய்கிற? உன்னுடைய நோக்கம் இங்கே இருக்கிற வாக்காளர்களை நீக்கிறது, அவங்களை சேர்க்கறது, அதை வச்சு தேர்தல் முடிவாக பார்த்துறது. இதுதான் திமுக எப்படி டேக்கிள் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த கள நிலவரம் எப்படி சார் இருக்குது இன்னைக்கான தேதியில் இருந்து? ஆஸ் ஆன் டேட் மக்கள் தெளிவாக இருக்காங்கங்க. குழப்பெல்லாம் முடியாது ஒன்றும். இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னோம்னா, அவங்களுக்கு வாக்குரிமை மட்டும் சரியாக கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா எல்லா கதையும் அவங்க முடிச்சிடுவாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை
அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.